Hi friends, this is Satish. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் இஸ் பிளட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இட்ஸ் அ ரீசனிங் டாபிக். மோஸ்ட்டாக பேங்க் எக்ஸாம்ஸில் ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் ஆர் 5 மார்க் கொஷின்ஸில் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் சம்ஸ் கேட்டுட்ருக்காங்க. பிளட் ரிலேஷன்ஸ். ரைட். பிஃபோர் சால்விங் பிளட் ரிலேஷன்ஸ் நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை, ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம எப்படி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது நம்மளுக்கு தமிழில் தெரியும். பட் பேசிக்காக இங்கிலீஷில் அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி கூப்பிடணும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் இம்பார்ட்டன்ட், இந்த கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பர்சனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா, கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த பர்சன் மேலா ஃபீமேலா நம்ம கண்டுபிடிக்க போகிற பர்சன். ரைட். அதுக்கு ஒரு சர்டன் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க. மேல்னா இப்படி இருக்கணும், ஃபீமேல்னா இப்படி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்பிள்ஸ் டினோட் பண்ணுறதுங்கிறது முக்கியம். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோஸ் ஃபுல்லாக இட்ஸ் என்டையர் பேசிக். ரைட். இந்த வீடியோ பார்த்தா தான் ரிமைனிங் இருக்கிற 5-6 வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஓகே. ஃபஸ்ட் திங் ஒரு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். சீரியர் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாய் ஒரு கேர்ள் ரிலேஷன்ஷிப் தான் போட போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. ரைட். தேர் ஆர் கால்ட் அஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது பையன், அவனுக்கு இந்த கேர்ள் தங்கச்சின்னு சொல்லுவோம் தமிழில். பட் இன் இங்கிலீஷ் வி கால்ட் அஸ் அ சிஸ்டர். ரைட். அதே மாதிரி அந்த கேர்ள் இந்த பையனை எப்படி கூப்பிடுவோம், இட் இஸ் கால்ட் அஸ் அ பிரதர். ரைட். பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கர் பிரதர், எல்டர் சிஸ்டர்ஸ், ஸோ எங்கர் சிஸ்டர், எங்கர் பிரதர் அதெல்லாம் கிடையாது. ஜென்ரலி வி கால் இட் அஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க என்ன பண்றேன்னு பாருங்க. இந்த கேர்ள் இந்த பையனை எப்படி கூப்பிடுவோம், யூஸ்வலி பிரதர். பிரதர் அப்படிங்கும் போது இஸ் அ பாய். கரெக்டா? பையனுக்கு நான் என்ன பண்ணேன்னா டினோட்டிங் ஆஸ் அ ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர்னு போட்டு அந்த பாய் டினோட் பண்றேன். சிமிலர்லி அ கேர்ளை நான் என்ன நோட் பண்றேன், சர்க்கிள். சர்க்கிள். ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்க எப்படி வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இட் இஸ் மை வே ஆஃப் டொனேஷன். சரிங்களா? செகண்ட் திங், இவங்களோட மதர் அண்ட் ஃபாதர். மதர் ஃபாதர். ரைட். இது உங்களுக்கு தெரியும், மதர் ஃபாதர். ரைட். இப்போ இந்த மதர் இந்த கேர்ளை எப்படி கூப்பிடுவாங்க, என்னோட பொண்ணு. தட் இஸ் கால்ட் அஸ் அ டாட்டர். சரிங்களா? ரைட். இந்த அம்மா இந்த பையன் எப்படி கூப்பிடுவாங்க, இட் இஸ் கால்ட் அஸ் சன், பையன். சரிங்களா? அதே மாதிரி ஃபாதரும் டாட்டர்னு தான் கூப்பிடுவாங்க. ஃபாதரும் இந்த பையனை இட் இஸ் சன்னு தான் கூப்பிடுவாங்க. சரிங்களா? பட் அவங்க 2 பேரும் இந்த 2 குழந்தைங்களையும் சேர்த்து கூப்பிடணும். அது கால்ட் அஸ் சில்ட்ரன்ஸ். கரெக்டா? சேர்த்து கூப்பிடணும். அதே மாதிரி இந்த 2 குழந்தைங்களும் அவங்களோட அந்த மதர் ஃபாதர் 2த்தையும் சேர்த்து கூப்பிடணும். தேர் ஆர் கால்ட் அஸ் பேரண்ட்ஸ். கரெக்டுங்களா? பேரண்ட்ஸ்னு கூப்பிடுவாங்க. இது இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஜென்ரேஷன். ரைட். இப்போ இந்த பையன் தான் நீங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட அம்மா அப்பா எத்தனை ஜென்ரேஷன், தேர் ஆர் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். நம்மளுக்கு மேல இருக்காங்க இல்லையா, ஸோ தேர் ஆர் கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். ரைட். ஃபாதர் சிமிலரா நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா இருப்பாங்க. அதே மாதிரி அம்மாவுக்கும் அப்பா அம்மா கண்டிப்பா இருந்திருப்பாங்க. ரைட். ஸோ அப்பாவோட அப்பா நம்ம எப்படி கூப்பிடுவோம், தேர் ஆர் கால்ட் அஸ் அ கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாவோட அம்மா we call it as a கிராண்ட் மதர். சிமிலரா இந்த பையனோட இந்த அம்மாவோட அப்பா அவங்களும் நம்மளுக்கு என்னதான் கிராண்ட் ஃபாதர். சிமிலரா அவங்க அம்மாவோட அவங்களோட அப்பா யாரா இருந்தாலும் கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். ரைட். இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அதே மாதிரி அவங்க 2 பேரும் இந்த கேர்ளை மட்டும் கூப்பிடணும். தேர் ஆர் கால்ட் அஸ் கிராண்ட் டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பேத்திக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க, கிராண்ட் டாட்டர். அதே மாதிரி அவங்க 2 பேரும் இந்த பையனை மட்டும் கூப்பிடணும்னா தேர் இஸ் கால்ட் அஸ் அ கிராண்ட் சன். கரெக்டுங்களா? பேரன். ஓகேவா? இது தவிர வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. சிமிலரா இவங்க 2 பேருக்கும் அந்த தாத்தா பாட்டிங்கிறது 2 படி மேல. கரெக்டா? நம்ம அப்பா அம்மா அதுக்கு மேலதான் தாத்தா பாட்டி. ஸோ தேர் ஆர் கால்ட் அஸ் அ செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம், இந்த கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர். பேங்க் எக்ஸாம்ஸ்ல மோஸ்டா சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் கிராண்ட் மதர். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்ல தப்பு பண்ணிடுவாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாட்டி நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்டை பார்த்து நம்ம சொல்றோம், என்னோட கிராண்ட் ஃபாதர் இல்லை கிராண்ட் மதர் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த ஃப்ரெண்டு நம்ம கிட்ட கேட்கலாம், ஸோ கிராண்ட் மதர்னு சொல்றையே உங்க அப்பாவோட அம்மாவா இல்லை அம்மாவோட அம்மாவா? ஸோ தேர் ஆர் 2 பேருமே என்னன்னு நம்ம சொல்லணும், கிராண்ட் மதர் அப்படின்னு தான் சொல்லுவோம்.
ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்காக அப்பா சைடில் வர ரிலேஷன்ஸ், சரிங்களா, நம்மளோட அப்பா சைடில் வர ரிலேஷன் தேர் ஆர் கால்ட் அஸ் பெட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. சிமிலரா மதர் சைடில் வர ரிலேஷன்ஸ் மெட்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டர்னல் ஃபார் மதர் அண்ட் பெட்டர்னல் ஃபார் ஃபாதர். மோஸ்ட்டாக அவங்க எக்ஸாம்ஸில் பேங்க் எக்ஸாம்ஸில் பெட்டர்னல் அப்படிங்கிற வேர்ட் இது வரைக்கும் ஒரு 2-3 எக்ஸாம்ஸில் கேட்ட மாதிரி தெரியுது. பட் மெட்டர்னல் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் மோஸ்ட்டாக கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா ஃபாதரோட அப்பா, அப்பாவோட அப்பா, தேர் ஆர் கால்ட் அஸ் பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், இல்லைன்னா நீங்க என்ன சொல்லுங்க கிராண்ட் ஃபாதர். பட் அம்மா சைடில் வர ரிலேஷன்ஸ் மெட்டர்னல் கிராண்ட் மதர், அதே மாதிரி மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், சரிங்களா. அவள் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா இருக்காங்களே, எங்க 2 பசங்களுக்கும் அப்பா இருக்காங்களே, அவங்களுக்கு கூட பிறந்த சிஸ்டர் இருக்கலாம், இல்ல பிரதர் இருக்கலாம், கரெக்டா. அவங்களோட கூட பிறந்த சிஸ்டர் ஆர் பிரதர். சிமிலரா அம்மாக்கு கூட என்ன இருக்கலாம், தம்பி, சிஸ்டருக்கு இருக்கலாம், ஆர் அதர்வைஸ் யார் இருக்கலாம், பிரதர் கூட இருக்கலாம், ரைட். அப்பாவோட சிஸ்டர், அதே மாதிரி அப்பாவோட பிரதர். நம்ம யூஸ்வலா சித்தி, சித்தப்பா, நிறைய தமிழ் ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கும். பட் இங்கிலீஷ்ல வி கால் இட் அஸ் 2 வார்த்தை தான். ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்ட், செகண்ட் வந்து அங்கிள். அவ்வளோதான், 2 வார்த்தையில முடிச்சிடுறோம். ஒன்று வந்து ஆண்ட், இன்னொன்று வந்து யூஸ்வலி கால்ட் இஸ் அன் அங்கிள், அவ்வளோதான், சரிங்களா. சிமிலரா அம்மா சைடில் அம்மாக்கு கூட பிறந்த தங்கச்சியோ இல்லை அம்மா கூட பிறந்த அண்ணாவோ வேற இருந்தாங்கன்னா தேர் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஆண்ட் அண்ட் அங்கிள். பட் நான் மறுபடியும் சொல்றேன், அம்மா சைடில் வர ரிலேஷன் அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், மெட்டர்னல். ஸோ தேர் ஆர் கால் இட் அஸ் மெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட், அவ்வளோ, சரிங்களா. ஏன்னா அம்மா சைடில் வர ரிலேஷன்ஸ். இது தவிர வேற எதுவும் அந்த ரிலேஷன்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அப்பா இருக்காங்களே, அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க பிரதர் சிஸ்டர்ஸ், அவங்களோட சில்ட்ரன்ஸ், அவங்களோட குழந்தைங்க நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா தேர் ஆர் கால்ட் அஸ் கசின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அம்மா சைடில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ அவங்க இருக்காங்க, அவங்களோட குழந்தைங்க நம்ம என்னென்ன சொல்றோம், தேர் ஆர் ஆல்சோ கால்ட் இட் அஸ் கசின்ஸ். பட் அவங்க மெட்டர்னல் கசின்ஸ் அப்படின்னு சொல்ல வேணா, யூஸ்வலா கசின்ஸ் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், சரிங்களா. இவங்க நம்மளோட கசின்ஸ், ரைட். இன்னொன்னு கூட கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு, we called as a grand aunt அப்படின்னு சொல்லி இருக்காங்க, grand aunt. ஸோ யூஸ்வலா ஆண்ட் அப்படிங்கிறது யாரு, நம்ம அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க சிஸ்டர் இருந்தாங்கன்னா இல்ல அம்மாவுக்கு கூட பிறந்த சிஸ்டர் இருந்தாங்கன்னா we will call it as an auntன்னு கூப்பிடுறோம். ஸோ முன்னாடி கிராண்ட் ஆண்ட், கிராண்டுங்கிற ஒரு வேர்டு இருக்கு, அப்படிங்கும்போது அது யாரா இருக்க முடியும். ஸோ அவங்க மேல இருக்காங்க இல்லையா ஃபாதர், அந்த ஃபாதரோட ஃபாதர், கிராண்ட் ஃபாதர், அவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டியோட தங்கச்சி அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அம்மாவோட, அதே மாதிரி அம்மாவோட அம்மா இஸ் கால்ட் அஸ் கிராண்ட் மதர், கிராண்ட் மதருக்கு பாட்டியோட தங்கச்சி, தேர் ஆர் கால்ட் அஸ் கிராண்ட் ஆண்ட். ஒருவேளை பாட்டியோ தாத்தாக்கோ அவங்களுக்கு தம்பி இருந்தாங்கன்னு வைங்க, தேர் இஸ் கால்ட் அஸ் கிராண்ட் அங்கிள். ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். அந்த கிராண்டுங்கிற வேர்டு வந்து அந்த ஜென்ரேஷனை மென்ஷன் பண்ணுது, வேற ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேசிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 2 times ரிப்பீட்டடாக பாருங்க, நல்ல பேசிக்ஸ் தெரியாதவங்களுக்கு 2-3 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும், சரிங்களா. நான் ஜென்ரேஷன் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்கேன். இவங்க 2 பேரும் பிரதர் சிஸ்டர்ஸ், நம்மளோட தம்பி, நம்மளோட அக்கா தங்கச்சி, நம்மளுக்கு ஒரே ஜென்ரேஷன்ல தானே பிறந்திருப்போம். ஸோ நம்மளுக்கு ஜென்ரேஷனே கிடையாது, 0 ஜென்ரேஷன். நம்மளோட அப்பா அம்மா தேர் ஆர் கால் இட் அஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அவங்க நம்ம என்னன்னு சொல்றோம், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு ரீசன்ஸ், அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களோட குழந்தைங்க இருப்பாங்க, தேர் ஆர் கால்ட் அஸ் கசின்ஸ். அவங்க என்ன ஜென்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கூட பிறந்தவங்க தான், நம்மளோட ரிலேஷன் மாதிரி தான், ரைட். நம்ம பிறந்துக்கும் போது அவங்களும் பிறந்திருப்பாங்க. ஸோ தேர் ஆர் ஆல்சோ 0 ஜென்ரேஷன், ரைட். another important thing, niece and nephew, 2 வேர்ட் அதிகமாக உங்க பேங்க் எக்ஸாம்ல கேட்குறாங்க, ரைட். இப்போ இந்த பையனுக்கு இந்த கேர்ள் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம், அவங்களோட தங்கச்சி, we call it as a sister. அவங்க இந்த சிஸ்டருக்கு 2 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் 2 குழந்தை, கேர்ள் ஒரு பேபி இருக்கு, பாய் ஒரு பேபி இருக்கு, சரிங்களா. அந்த கேர்ள் பேபியை we call it as a niece, பாய் பேபியை we call it as a nephew. ரொம்ப ரொம்ப முக்கியம், அதிகமா பேங்க் எக்ஸாம்ல கேட்குற வேர்டு தான் நீஸ் அண்ட் நெப்யூ. நல்லா பார்த்துக்கோங்க, நீஸ் அப்படின்னா கேர்ள்னு அர்த்தம், நெப்யூ அப்படின்னா பாய்னு அர்த்தம். ஸோ அந்த ரிலேஷன் எங்க வரும்னா, நம்மளுக்கு கூட பிறந்தவங்க, அண்ணாவோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ, அவங்களோட குழந்தைங்க, ரைட். அவங்களோட குழந்தைங்க நம்ம என்ன சொல்றோம், கேர்ளா இருந்தா நீஸ், பாயா இருந்தா நெப்யூ. இவங்களுக்கு வந்து நீங்க -1 ஜென்ரேஷன் அப்படின்னு கிடையாது, இந்த பையன் கிட்ட இருந்து இந்த பாய் வந்து -1 ஜென்ரேஷன் கிடையாது, ஜென்ரலி 0 ஜென்ரேஷன், அவ்வளவுதான், விட்டுருங்க, அது கிடையாது.
ஒருவேளை அந்த கேர்ள்ல இருந்து இந்த பையன் யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். பட் நம்மளுக்கு கீழே வரும்போது டோன்ட் கம்பேர் தி ஜென்ரேஷன். அந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு வேணாம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, அனதர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் பிளட் ரிலேஷனுக்கு போக போறோம். இந்த பையன் இருக்காங்க, இந்த பாய்க்கு ஒய்ஃப் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேரேஜ் ஆயிருக்கு. ஓகேவா? மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா இந்த ஒய்ஃபுக்கு யார் இருப்பாங்க? மதர் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த ஒய்ஃபுக்கு யார் இருப்பாங்க? ஃபாதர். ரெண்டு பேருமே இருப்பாங்க, மதர் ஃபாதர் ஒய்ஃபுக்கு இருப்பாங்க. ரைட். இப்போ இவங்க இந்த பையனுக்கும் இந்த ஒய்ஃபுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் கால்ட் அஸ் an ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன். சரிங்களா? அதுல வந்து எந்த சேஞ்சும் வராது. ரைட். இப்போ அந்த ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அப்பா, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவங்களை எப்படி கூப்பிடுவாங்க யூஸ்வலா? ஸோ யூஸ்வலாக அப்புறம் மாப்பிள்ளை நம்ம தமிழ் எப்படி கூப்பிட்டோம். பட் இங்கிலீஷ்ல என்ன பண்றோம்னு கேளுங்களேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது எல்லாமே ஒரு ஃபேமிலி, பிளட் ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலி ஃபுல்லா. இந்த ஒய்ஃப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பத்துக்கு வந்து சேர்றாங்க. ஸோ ஒரு குடும்பத்துல இருந்து இன்னொரு குடும்பம் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. கரெக்டா? சேரும்போது there is called as a word in-law அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், மதர் இன் லா, ஃபாதர் இன் லா, டாட்டர் இன் லா, சன் இன் லா. ஸோ அதெல்லாம் எங்க வருதுன்னா, ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து மிங்கிள் ஆகிற இடத்துல தான் அது வருது. ஸோ இது பாருங்க, ஒய்ஃபோட அம்மா, ஒய்ஃபோட அப்பா, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாப்பிள்ளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்ம வீட்டு பையன் மாதிரி அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க. ஸோ நம்ம வீட்டு பையன் தான் சொல்லுவோம், சன் தான் சொல்லுவாங்க. பட் அதர் ஃபேமிலி சேருது இல்லையா, ஸோ they are called as son in law அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாதர், அந்த பொண்ணோட அப்பா, அந்த பையனை மாப்பிள்ளை எப்படி கூப்பிடுவாங்க? சன் இன் லா. அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அந்த ஒய்ஃபோட அம்மா அப்பா, அந்த ஒய்ஃபோட அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? யூஸ்வலா அவங்களோட அம்மா அப்பா இஸ் கால்ட் அஸ் மதர் ஃபாதர்னு சொல்லுவோம். பட் இவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? மதர் இன் லா, ஃபாதர் இன் லா. புரிஞ்சுதுங்களா? சிம்பிள். அதே மாதிரி இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒய்ஃபை வந்து இந்த பையனோட அம்மா, மாமியார், அவங்க என்னன்னு சொல்லணும்? மதர் இன் லா. அதே மாதிரி அவங்க அப்பாவை ஃபாதர் இன் லா. அப்புறம் வந்து இந்த ஒய்ஃப் இருக்காங்களா, இந்த ஒய்ஃப் இந்த பையனோட சிஸ்டர் இருந்தாங்கன்னா சிஸ்டர் இன் லா. ஒருவேளை தம்பி இருந்தாங்கன்னா பிரதர் இன் லா. என்னென்ன ரிலேஷன்ஸ் வருதோ அப்படியே சேம். பட் த வேர்டு இன்லா அப்படிங்கிற வேர்டை மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? மற்றபடி வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. இந்த பேசிக் ரிலேஷன் மட்டும் தெரிஞ்சா உங்களோட பிளட் ரிலேஷன்ஸ்ல இருக்கிற என்டையர் சம்ஸ், எல்லா சம்ஸும் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்ல. என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் இங்கிலீஷ்ல செகண்ட் திங், யாரு மேல் யாரு ஃபீமேல், ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, இந்த பையனோட அப்பா, ரைட், அப்பாங்கும் போது இஸ் அ மேல். ஸோ நான் என்ன பண்றேன்? பாக்ஸ் போடுறேன். சரிங்களா? அவங்களோட அம்மா ஃபீமேல். ஸோ நான் என்ன பண்றேன்? சர்க்கிள் போடுறேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் பெஸ்ட். ரொம்ப முக்கியமான ஐடென்டிஃபிகேஷன், தப்பா போட்டுறக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்ஸ் இதை போடுறதுக்கு மேல இன்னும் எக்ஸாம்ஸ் ஒரு ஸ்பீடா போடணும் அப்படிங்கிறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் ஏபின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்க பேட்டர்ன்ல. ஏக்கு மேலே இவள் ரவுண்ட் கூட பண்ண மாட்டாங்க. டக்குன்னு என்ன பண்ணிடுவோம்? எஃப்னு போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஃபாதர் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணது. இப்போ ஒரு எக்ஸாம்ஸ் டைம்ல எடுத்துட்டீங்கன்னா, ஏங்கிறது ஃபாதர்னு போடும்போது தெரியும். பட் எக்ஸாம்ஸ் நோட் பண்ணும்போது, அந்த டைம் ஆஃப் டிக் பண்ணும்போது, அது ஃபாதரா இல்லை ஃபீமேலா அப்படிங்கறத ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். தப்பா போட்டுருவீங்க. அதே மாதிரி மேலே எம்னு எழுதுவாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் மதர். பட் எக்ஸாம் டைம்ல அது மதரா இல்லை மேலா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கன்ஃபியூஷன் நிறைய நடந்துடும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வராமல் இருக்கணும்னா மெயின் திங் என்ன பண்ணுங்க? சர்க்கிளோ இல்லை ஸ்கொயரோ போட்டுருங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி இந்த வீடியோவை பார்த்து ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மதர் என்ன, ஃபாதர் என்ன. தென் என்னோட ரிமைனிங் இருக்கிற 5 வீடியோஸ் பிளட் ரிலேஷன்ல பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.